அன்பு உறவுகளே வணக்கம். உனக்காக இன்று மரியாதையில் எதில் கிடைக்கிறது? மரியாதை எதில் கிடைக்கிறது? நாம் அனைவரும் மரியாதையை எதிர்பார்க்கிறோம். மரியாதை கொடுப்பார்கள் என்றால் தெரியாத முகம் கூட தெரிந்த உறவாகும். மரியாதை என்பது படிப்பில், பதவியில், அந்தஸ்தில், புகழில் கிடைக்கும் என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்தும் கொடுக்கிறோம். நமக்குள் இரண்டு விதமான புரிதல் இருக்கிறது. வெளி உலகத்திற்கு நாம் யார் என்று காண்பிக்கின்ற புறத்தன்மை, இது பர்சனாலிட்டி. நம்மிடம் இருக்கும் தன்மையை விட அதிகமாகத்தான் நாம் வெளியிலே காட்டிக்கொள்வோமே தவிர குறைவாக காட்டிக்கொள்ள மாட்டோம். அதுதான் அகங்காரம், அகந்தை. என்ன விலை கொடுத்தாலும் பதவியை பெறவே விரும்புகிறான் ஒவ்வொரு மனிதனும். ஒரு அகந்தை வருகிறது. அந்த பதவியினாலே வருகிற அகந்தை, அந்த அகந்தையிலே ஒரு மரியாதை வருகிறது. அந்த மரியாதை நம்மை தலைநிமரச் செய்கிறது, மீண்டும் அகந்தை கொள்ளச் செய்கிறது. அந்த உணர்வை, அந்த எதிர்பார்ப்பை மரியாதை என்று நினைக்கிறோம். எத்தனை கார் இருக்கிறது, எத்தனை வீடு இருக்கிறது, எவ்வளவு பணம் இருக்கிறது, எத்தனை பேர் அடிமைகளாக வேலை செய்கிறார்கள். இதை வைத்துத்தான் நம்மை மதிக்கிறார்கள். மரியாதை வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஏன், சிலரது பயன்படுத்திய ஜடப்பொருள்களுக்கு கூட மதிப்பு கிடைக்கிறதே, மரியாதை கிடைக்கிறதே. மரியாதை எதில் கிடைக்கிறது? மரியாதை எங்கே உள்ளது? இந்த உயிராலே பெறுகிற மரியாதையா, பொருள்களிலாலே பெறுகிற மரியாதையா? புரிந்து கொள்ள முடிகிறதா? எத்தனை கார், எத்தனை பங்களா, எத்தனை பணம், எத்தனை எடுபிடிகள், எத்தனை பொறுப்பு. இந்த ஜட பொருள்களால் வரும் மரியாதை இந்த பொருள்கள் இல்லாமல் போகிற போது மதிப்பற்ற மரியாதையாக, உயிரே உணர்வே இல்லாமல் மரியாதையாக மூளையில் முழங்கு கிடக்கிற வேண்டி வரும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அறையிலே உள்ள பொருளும், ரமண மகிழ்ச்சியின் அறையிலே உள்ள பொருள்களும், வள்ளலார் ஏற்றி வைத்த தண்ணீர் விளக்கும் இன்றும் அனைவரால் வணங்கப்படுகிறது, மரியாதை தரப்படுகிறது என்று சொன்னால் எதனால்? அந்த பொருள்களுக்கு வந்த மரியாதையா? இல்லை, அந்த பொருள்களுக்கு வந்த மரியாதை இல்லை. அது அவர்களுக்கு வந்த மரியாதை, அது அந்த ஜீவனுக்கு வந்த மரியாதை. ஒரு ஜீவனுக்கு வரும் மரியாதை, ஒரு உயிருக்கு வரும் மரியாதை, அவர்கள் தொட்ட ஜடப்பொருள்களுக்கும் காலாகாலத்திற்கும் மரியாதை கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி? மரியாதை என்பது பொருளிலே வருவது இல்லை. மரியாதை என்பது மதிப்பற்ற இந்த ஜீவன் அடைகிற தன்மையை பொறுத்தது. பதவியில் அல்ல மரியாதை, பாசத்தில் அல்ல மரியாதை, பணத்தில் அல்ல மரியாதை, வெறும் பக்தியில் அல்ல மரியாதை. பொருள்களால் மரியாதை கிடைத்தால் அது அழியக்கூடியது. அழியாத இந்த ஜீவனுக்கு மரியாதை கிடைத்தால் அந்த மரியாதை ஜடப்பொருளுக்கும் கிடைக்கும். ஆக மரியாதை என்பது நம் உயிருக்கு கிடைக்கும்படி வாழ வேண்டும், நம் ஜீவனுக்கு கிடைக்கும்படி வாழ வேண்டும். நம் ஜீவனை, உயிரை மேலும் மேலும் பக்குவப்படுத்த வேண்டும். அனைவரும் மரியாதை தருவது போல நம்முடைய உயிரை நாம் வாழ வைக்க வேண்டும். ஆக இந்த உடம்பினாலே மரியாதை அல்ல, இந்த உடம்பினாலே வாங்குகிற பொருள்களினாலே மரியாதை இல்லை. அழியக்கூடிய பொருள்களினாலே நமக்கு மரியாதை வருகிறது என்று நாம் நினைக்கிறோமே, அதுவல்ல. நம்முடைய இந்த ஜீவனை அனைவரும் வணங்கும்படி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து, எல்லா உயிரும் இன்புற்றிருக்கவே என்று சொல்லி, எல்லா உயிருக்கும் நன்மை செய்து நம்மால் முடிந்த பல நன்மைகளை செய்வோமேயானால் அந்த உயிருக்கு இவரை பார்த்து மரியாதை வரும். அந்த உயிருக்கு மரியாதை வருகிற போது அந்த உயிரை தாங்கி நிற்கின்ற இந்த உடலுக்கு மரியாதை வரும். இந்த உடலுக்கு மரியாதை வருகிற போது இந்த உடலால் பயன்படுத்தப்படுகிற அனைத்து பொருள்களுக்கும் மரியாதை வரும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நன்றி நண்பர்களே, வணக்கம். அடுத்த தலைப்பிலே சந்திப்போம். வாழ்க வளமுடன்.